நெல் மூட்டைகள் கொள்முதலில் ஏற்படும் காலதாமதத்தை கண்டித்து தஞ்சை அடுத்த காட்டூரில் சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளால் போக்குவரத்து பாதித்துள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சையத் மௌலானா வழங்கிட கேட்கலாம். சையத் மௌலானா, வணக்கம். தற்போது விவசாயிகளின் குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது? போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறதே, அதை காவல்துறையினர் சரி செய்தார்களா? அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை எதனும் மேற்கொண்டிருக்கிறார்களா? தஞ்சை மாவட்டத்தில் குறுவை அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் காட்டூர், சூரக்கோட்டை, வாண்டேரையிருப்பு, வளவமர்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை விற்பதற்காக காட்டூரில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி கொள்முதல் நிலையில் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு மேலாக அவங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சாலை ஓரத்தில் நெல்லை கொட்டி வைத்து இரவு பகலாக அவர்கள் பாதுகாத்து வருகிறது. தொடர்ச்சியாக தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு மழை என்பது பெய்து வருகிறது. இதன் காரணமாக நெல்மணிகள் அனைத்தும் நினைய தொடங்கிவிட்டது. இதனால் ஈரப்பதம் காரணமாக நெல் எடுப்பதில்லையாக விவசாயிகள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார்கள். இந்த மையத்தில் மட்டுமே ஒரு 50,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்து இன்றைய தினம் திடீரென விவசாயிகள் ஒன்று கூறி காட்டூர் அருகே இருக்கக்கூடிய சாலையில் குறுக்கே வாகனங்களை செல்லாதவாறு தடுப்புகளை அமைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக தஞ்சை மன்னார்குடி சாலையில் இருபுறமும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. சாக்கு மற்றும் சணல் பற்றாக்குறை, தொழிலாளர்களான காரணம், லாரி கட்டுப்பாடு இவற்றின் காரணமாக கொள்முதல் நடைபெறவில்லை என விவசாயிகள் கூறி தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். தஞ்சை டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு குறுவை சாகுபடியில் விவசாயிகள் சாதனை படுத்தி வருகிறார்கள். ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லை. ஏனென்றால் இந்த அளவுக்கு நாங்கள் சாதனை படுத்தியிருக்கோம், ஆனால் அதற்கான உரிய ஏற்பாடுகள் செய்யவில்லை. அதனால் உடனடியாக இதற்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு காண வேண்டும் என டெல்டா விவசாயிகளே ஒரு கோரிக்கையாக உள்ளது. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advt@dttv.in.